டெய்லி வீட்லேயே காலத்தை ஓட்டுற எனக்கு வெளியே போகணுன்னு சொன்னால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். சிறகடிச்சு பறந்துடுவேன், நான் கிளம்பிடுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் என்னவோ மதியம் தான். நம்ம கிளம்புறப்போ கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டோன்னா வெளியே டைம் பாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு காலையிலேயே கிளம்பிட்டோம். போகிறப்ப பார்த்திங்கன்னா எங்கள் பெரியப்பா வீடு அந்த வழியாக தான் க்ராஸ் பண்ணி தான் பெரியப்பா சித்தப்பா எல்லாம் அந்த ஊரில் தான் இருக்காங்க. க்ராஸ் பண்ணி போகணும். அதனால் நம்ம அங்கே போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டு பெரியம்மா, சித்தி, அக்கா எல்லோரையும் பார்த்து அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் கிளம்பலான்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்தால் அங்கே பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி இருக்காங்க. அவங்களுக்கு சொந்தக்காரங்க வீடு அது எனக்கு தெரியவே தெரியாது. அன்எக்ஸ்பெக்டடாக ஃபங்க்ஷனில் அவங்கள பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா அங்கேயே கோயிலில் தான் வச்சுருந்தாங்க. அன்னமார் கோயில் சொல்லிவிட்டு அவங்களோட குலதெய்வமாக அங்கே வந்து ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. சாமியும் பார்த்துட்டு ஃபங்க்ஷனையும் பார்த்துட்டு போயிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்த்தா எங்கள் சித்தி விட மாட்டேன்ட்டாங்க. எங்கள் வீடு இங்கே தான் இருக்குது, வந்து போங்க, எங்கள் அம்மா வீடு அங்கே தான், அவங்க அம்மா வீடு அங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வந்து போகணுன்னு சொல்லி கம்பல் பண்ணி கூப்பிட்டாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கும் அப்படியே போயிட்டு பார்த்து கொஞ்சம் நேரம் அங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். வந்தது என்னவோ ஃபங்க்ஷனுக்கு தான். காலையில் ஒரு பெரியப்பா வீட்டுக்கு போய் அட்டெண்டன்ஸ், அடுத்து இங்கே சித்தி வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஃபங்க்ஷனுக்கு எங்கள் மாமி அவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க தான், அவங்க வந்திருந்தாங்க. அவங்க ஊர் பக்கத்தில் தான் இருக்குது. அவங்களும் நீ வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு தவிர்க்க முடியல. அதனால் எல்லார் வீட்டுக்கும் போகல. எனக்கும் ஜாலியாக தான் இருந்துச்சு போகிறதுக்கு. அதனால் போனேன். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு நல்லா வயல்வெளி, அதுவும் நாற்று நடுறாங்க. அப்போ தான் நாங்கள் போகிற டைமில் நாற்று நடுறாங்க. நல்லா வளர்ந்துருந்துச்சு செடியெல்லாம் பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்து மல்லி தோட்டம், சாமந்தி தோட்டம், அப்படியே ஒரு செழிப்பான ஊருக்குள்ளே அப்படியே க்ராஸ் ஆகி போனோம். அப்படியே சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எல்லோரும் எப்படி அழகாக நடுறாங்க பார்த்தீங்களா. இது பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எனக்கும் இறங்கி பண்ணணும்னு தோணுச்சு. நான் வந்து நமக்கு அதுக்கு செட் ஆகலை. ஆசையாக தான் இருக்குது, ஆனால் கஷ்டம்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மாமி வீடு வந்துடுச்சு. போயிட்டு அங்கேயும் கொஞ்சம் நேரம் நல்லா நிறைய பேர் இருந்தாங்க. ஜாலியாக பேசிட்டு ஹாப்பியாக போச்சு. அப்புறம் மாமி பார்த்திங்கன்னா அவங்க வீட்லேயே விளைஞ்ச ஃப்ரெஷ்ஷான கீரை, காய்கறி இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. வித் செய்முறையோடு சொல்லி, நான் சில கீரைலாம் நான் பார்த்ததே கிடையாது. அந்த சிறுபசலை கீரைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து நான் பார்த்ததே கிடையாது. அந்த கீரைலாம் அவங்க கொடுத்தாங்க. அப்புறம் அவரைக்காயில் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த மொச்சக்கட்டை மாதிரி பச்சை மொச்சை மாதிரி இருக்கும்ல, அந்த விதை அதுவும் இருந்துச்சு. அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் கொடுத்தாங்க. போனதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறியெல்லாம் கிடச்சிது. வாங்கிட்டு வந்தேன். இதை எடுத்து போட்டு இதுமாரி குச்சி கருப்பு இல்லை அதெல்லாம் எடுத்து ஆஞ்சி போட்டுட்டு அப்படியே அலசி இப்படியே தான் இருக்கும். அப்படியே அலசி போட்டு பருப்பு கூட பச்சை மிளகாய் எல்லாம் போடுறோம்ல, பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு இதையும் போட்டு கடைஞ்சி புளி கொஞ்சம் போடணும். இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட்டு. அவங்க கொடுத்த கீரை காய்கறிலாம் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க வீட்டெல்லாம் சுற்றி காமிச்சாங்க. பக்கத்தில் களத்து மேடு, அதாவது இங்கே தான் நெல்லெல்லாம் காய வச்சு பதப்படுத்துவாங்க போல் அந்த இடமா இது. இதெல்லாம் கொஞ்சம் சுற்றி காமிச்சிட்டு கீரை தானே, என்னவோ கீரை தானே இது. தப்பாஸ் செடி தான் சொல்லி இது கூட சாப்பிடுவாங்க, நல்லா இருக்கும். இது காய் பழுத்து சாப்பிடணும். காய் அது காய் சாப்பிடாத. சாப்பிடு, சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குமா? நல்லா இருக்கும். திட்டிப்பா இது என்ன பழம்? தப்பாஸ் செடி பழம். மந்தக்காளி மாதிரி தான் இருக்குது. அதான் அதே மாதிரி தான் இருக்கும். ஹாய் சார், அங்கே பாரு, ஃபோனில் பாரு கண்ணடிமா. எப்படி காலையில் பெரியம்மா வீடு, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா சித்தி வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் மாமி வீட்டுக்கு வந்தோம். வந்துட்டு அடுத்த நேராக வந்து வீட்டுக்கு போகல, பச்சையம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். திருமலை வயலில் இருக்குது பார்த்திங்களா, அந்த கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ரோட் ட்ரிப் போயிட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது இந்த ஏரியா பார்த்திங்கன்னா அப்படியே பச்சை பசேல்னு, அதுவும் ரோடெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அந்த ரோட்டில் அழகாக ஸ்மூத்தாக, அதுவும் அப்படியே போகிறப்ப நமக்கு தெரிஞ்சவங்க ஃபேவரட்டான பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே போகிறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளாக போகணுன்னு நினச்சிட்டு இருந்த கோயிலுக்கும் போனோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே அந்த மாதிரி ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு டேவே. அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு நாள் கிடச்சா நாங்கள் எந்த இடத்தையுமே வீணாக்க மாட்டோன்ற மாதிரி ஈவினிங் வரைக்கும் சுற்றிட்டே இருந்தோம். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஒரு மாதிரி இன்றைக்கி ஒரு டேவே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக, ரொம்ப பிடிச்ச மாதிரி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், இந்த ஒரு மெமரபிள் டேவை
உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்டு பார்த்திங்கன்னா மாமி கொடுத்த கீரையெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். வேஸ்ட் பண்ணாமல் சமைச்சிருக்கேன். அந்த வீடியோவை அடுத்தடுத்த நாளில் நான் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.